என்னங்க இது? அ? ஒரு பொம்பளைங்கன்னா, ஒரு கூச்சம், நாச்சம், ஒரு இதெல்லாம் வேண்டாமா? மானத்த மறைக்க தானே துணி போடுறாங்க. அந்த மானத்த மறைக்கிற துணிய கூட கழட்டிட்டு வான்னா போவாளுங்க போல, ஓடுவாளுங்க போல. ஆட்டோல போய் அந்த விஜய பார்த்துட்டு முத்தம் குடுக்குது ஒரு பொம்பள. அசிங்கமா இல்ல? ஒரு பொம்பள சொல்லுது, எங்க அம்மா மட்டும் விஜய்க்கு ஓட்டு போடலன்னா, சாப்பாட்டில விஷம் வச்சுருவேன்னு சொல்லுது. ஒரு பொண்ணு சொல்லுது, என் குடும்பத்துக்கே விஷம் வச்சுருவேன்னுது. இதுங்கள சோறு போட்டு படிக்க வச்சு காப்பாற்றி ஆளாக்கி வளர்த்து விட்ட பெத்தவங்களை விட இப்போ இந்த ஒரு நடிகை முக்கியமாயிட்டான். சினிமாவில் பார்க்கும்போது தான் டிக்கி டிக்கின்னு ஆடுறது, சும்மா ஸ்டைலில் எல்லாம் பேசுறது, இதெல்லாம் இவளுங்களுக்கு வெறித்தனம் ஆயிடுச்சு. இதுங்க இதை தப்பான பொண்ணுங்கன்னு சொன்னால் வேற வருது. அவரை சொன்ன அந்த மனுஷனை மன்னிப்பு வரை கேட்க வச்சாளுங்க, மானம் கெட்டவளுக்கு. என்ன அநியாயம் இதெல்லாம்? பெற்றவங்களை கொள்கிற அளவுக்கு உனக்கு அவன் முக்கியமாயிட்டான். இந்த அபிராமி பிரியாணியில் வச்சு ஒரு பிரியாணிக்காரன் கூட ஜாலியாக இருக்கிறதுக்கோசரம் பிள்ளைங்களை கொன்னால ஒரு நல்லா வருது வாயில் அசிங்கமாக. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு சேர்த்திக்கையாக நீங்கள் இருக்கும்போது உங்களை அப்படி தப்பாக சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? தன பேர் செத்தாங்க, அதுக்கு யாராச்சும் ஒரு சின்ன வருத்தம், அந்த அணில் குஞ்சுங்க கூட மன வருத்தம் தெரிவிச்சிங்களா? அண்ணன் நிற்கிறாரு, அண்ணன் வெயிலில் போகிறாரு, அண்ணன் பேசுகிறாரு, அண்ணன் பாவம், அண்ணா சாப்பிடு, அண்ணா தூங்கு. உங்களை யாருன்னா ஒருத்தர் சாப்பிடுங்க தூங்குங்கன்னு சொன்னால் நான் தான். எதுக்குடி இப்படி இருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் வெக்கம், ஈனம், மானம் எதுவுமே இல்லையா? ஐயோ, இந்த கட்சி வந்த அப்புறம் தான் பொம்பளைங்க இல்லை 99 பேர் பக்கா பொறுக்கி பொம்பளைங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க பார்க்க. ஆம்பளைங்க உஷாராக இருக்கணும் போல, விட்ட ஆம்பளைங்களுக்கு தூக்கின்னு போய் இவளுங்க கற்பழிச்சிடுவாளுங்க போல இருக்குது, மானம் கெட்டவளுங்க. சரி இதை பாருங்க, இவளுங்களெல்லாம் நீங்கள் இவன் வரமாட்டான், இவளுங்களெல்லாம் தூக்கி உள்ளே பொம்பளை போலீஸ் எடுத்துகிட்டு போய் உட்கார வச்சு லட்டியில் அடிக்கிற அடி பழுத்துடணும் பட்டக்ஸ் பின்னாடி. இன்னொரு வாட்டி இப்படி மீடியா மூலயமா அசிங்கமாக ஆம்பளை மேலேங்கிறத பேசுவீங்களான்னு அப்போ தான் இன்னும் இருக்கிற பொம்பளைங்க திருந்துவாளுங்கங்க.